குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சமீப காலத்தில் அரசியல் அரங்கம் பரபரப்புக்கு ஆளாகியுள்ளது. தமிழக அரசியலாகட்டும், மத்திய அரசியலாகட்டும், எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை தொற்றிக் கொண்டிருக்கு. இந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருமா, இன்னும் மேலும் இழுபறியாகுமா? இப்ப எதை வச்சு நம்ம பார்த்தாகணும்? தமிழக அரசியலை பார்க்க வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். தேச அரசியலை பார்க்க வேண்டும் என்றால் பிரதமரின் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ தமிழக அரசியலை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு எதிரில் நிறைய சம்பவங்கள் நடக்குது, நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு, சட்டமன்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது இப்போ தேச அரசியல் தான். இந்த தேச அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் சமீப காலத்தில் இருக்கு. ஏதோ ஒரு விதமான குழப்பம், ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை, போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வெளி தோற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய ஆட்சி பலமிக்க ஆட்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த ஆட்சியினால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இந்த ஆட்சிக்கு எதிர்காலம் சோதனையாக இருக்குமா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு அதிசயங்கள் நடந்து மாற்றங்கள் ஏற்பட்டு ஆட்சி பலப்படுமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அவசியமான விஷயம் என்னன்னா, பாரத பிரதமருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற போது அவர் விருட்சிக ராசியாக விருட்சிக லக்னமாக இருக்கிறார். பொதுவா அந்த விருட்சிக லக்னத்தினுடைய அதிபதி யாரு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த லக்னாதிபதி என்ற சாரணம் பார்த்தீங்கன்னா விசாகம். அப்போ குருவுடைய ஆதிக்கம் என்பது இவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இன்னொரு பக்கமா செவ்வாயுடைய ஆதிக்கம் ஜாதகத்தில் இருக்கு. சந்திரன் என்ற நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அனுஷம், சனியுடைய ஆதிக்கமும் இருக்கு. குருவுடைய ஆதிக்கம், செவ்வாயின் ஆதிக்கம், சனியின் ஆதிக்கம். கொஞ்சம் மந்தமாக நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை சாதித்து விடக்கூடிய சக்தி படைத்தவர் நம்முடைய பிரதமர் அவர்கள். பாத்தீங்கன்னா பூர்வீக ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் மாந்தி, 5ஆம் இடத்துல ராகு. இப்ப எதற்காக இதை நம்ம பார்க்கணும்? அவருடைய ராசி விருட்சிகம், லக்னம் விருட்சிகம். கோச்சார ரீதியாக சில பலன்களை பார்த்தாக வேண்டும். அதற்கு முன்னதாக திசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். திசாபுத்தின்னு பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் திசை போயிட்டு இருக்கு. செவ்வாய் திசை தொடங்கி இப்ப செவ்வாய் திசை 2021ஆம் ஆண்டு செவ்வாய் திசை தொடங்கியது. முடிவது பார்த்தீங்கன்னா 2028. இந்த செவ்வாய் திசை காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மாற்றம் நிகழவில்லை. பிரதமராக மோடி அவர்களை தொடர்ந்தார். அதற்கு காரணம் 2021 முதல் அவருக்கு செவ்வாய் திசை நடைபெற்றுவது. லக்னாதிபதியும் செவ்வாய் தான், ராசியாதிபதியும் செவ்வாய் தான். ஒரு பலமிக்க விஷயம் என்பது அவரிடம் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல இந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா ஆட்சி அமைந்த பிறகும் ஒரு பெரிய முன்னேற்றம், நன்மை என்பதெல்லாம் பிரதமர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, பாஜக ஆட்சிக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கல, அதை நம்ம பார்க்கணும்ல. அப்படி பார்க்கின்ற போது 4ஆம் இடத்தில் இப்ப கோச்சார ரீதியாக ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கடந்த 2.5 ஆண்டுகளாக விருட்சிக ராசிக்கும் விருட்சிக லக்னத்திற்கும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார். சனி பெயர்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது. அதே நேரத்தில் ராகு 4ஆம் இடத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் கேது. அப்போ பதவியை பிடிப்பதற்குள் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது இவருக்கு. இந்த முறை பதவி தக்க வைப்பதற்கு, ஆட்சியை தக்க வைப்பதற்கு ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலை மத்திய அரசில் இப்பொழுது இல்லை. போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கு. அதை ஒவ்வொரு தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த நிலை அப்படியே இருக்குமா, மாற்றம் ஏற்படுமா? அப்படி பார்க்கின்ற போது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும். நடைபெற இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி விருட்சிக ராசிக்கு சகாயஸ்தானமான, முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்க போகிறார். இந்த சஞ்சார நிலை என்பது மிக யோகமானது.
10ஆம் இடத்தை விட்டு கேது நகருகிறார். அந்த சஞ்சார நிலையும் யோகமானது. அப்போ நவம்பர் 13க்கு பிறகு மத்திய அரசில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. ஒரு புதிய கூட்டணி அமையலாம். சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் சாதகமாகலாம். உலக அரங்கில் இப்பொழுது இருப்பதற்கு மேலாக நம்முடைய பிரதமருக்கு செல்வாக்கு அதிகரிக்கலாம். அக்கம் பக்கம் இருக்கின்ற நாடுகளில் இருந்து வருகின்ற அச்சுறுத்தல் நெருக்கடிகளை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு, அந்த நாடுகளுக்கு முடிவு கட்டிடக்கூடிய அளவிற்கு நம்முடைய செல்வாக்கு மேலும் உயரலாம் எல்லா வகையிலுமே. அப்போ எதிர்காலம் என்பது விரைவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இன்னும் கெட்டதான் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாஜக ஆட்சிக்கும் ஒரு சுபிட்சமான நிலை என்பது நவம்பர் 13க்கு பிறகு நிச்சயமாக ஏற்பட போகுது. இப்போ அதற்கு முன்னால பார்க்கும்போது இந்த நேரத்தில் கடக ராசிக்குள் உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவானின் பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப செல்வாக்கு இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி அதிசாரமாக குரு வந்து சிம்மது போவார். அதுவரையிலும் கடகத்தில் தான் இருப்பாரு. அப்ப அக்டோபர் 20 வரையிலும் பாத்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு வகையில் அவருக்கு நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். தேசத்திற்குள் மட்டுமல்லாமல் உலக அரங்கிலும் மோடியுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். நான் நிறையவே பிரச்சனைகளை பேசியிருக்கேன், அவருடைய ஜாதகத்தை வைத்து பேசியிருக்கேன். கடந்த கொரோனா காலத்திற்கு முன்னதாகவே சில தகவலை சொல்லியிருந்தேன். அப்போ அவருடைய சகோதரர் வந்து ராமேஸ்வரம் வந்து திலகோமம் செய்துட்டு போனார். அவருக்காக அவர் வந்துட்டு போனார், ரத்த உறவு வந்துட்டு போனார். நிறையவே அவர்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு. அவர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் சாதகமான நேரம் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். நவம்பர் 13க்கு பிறகு ஒரு அசுரத்தானமான வளர்ச்சி, மத்திய அரசில் நிறையவே மாற்றங்கள், கூட்டணியில் மாற்றங்கள், கொள்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கின்ற கூடிய நிலை, எல்லாவற்றிலும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மோடி அவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கிறது. மோடியுடைய செல்வாக்கும் பாஜகவின் செல்வாக்கும் நவம்பர் 13க்கு பிறகு வெளிப்பட இருக்கிறது. பெரிய சவால்களை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. நிறையவே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இவற்றுக்கெல்லாம் மாற்று நவம்பர் 13. அதன் பிறகு பாஜகவிற்கு ஒரு புதிய விஸ்வரூபம் எடுக்கின்ற நிலை என்று நிச்சயமாக இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.